அருமை மாஸ்டர், மதிப்பிற்குரிய பாப்புஜி மகராஜ். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள். செவ்வாய்க்கிழமை, செப்டம்பர் 1, 2009 காலை 10 மணி. எனது மிக அன்பார்ந்த பார்த்தசாரதி, இத்தகைய சூழ்நிலையில் நீ சாத்தியமானவரை மன அமைதியை மீண்டும் பெற வேண்டும். அன்றாட வாழ்க்கை மற்றும் அதன் துன்பங்களின் போது நிரந்தரமான பேரானந்த நிலை என்பது இல்லை. இவ்வுலகின் கரடுமுரடான உண்மை நிலையால் பெரும்பாலும் அது கலைக்கப்படுகிறது. ஒவ்வொரு அம்சத்திலும் சூழ்நிலையுடன் சமரசமாக செல்வதென்பது எளிதல்ல. உயர்மட்ட ஆன்மீக நிலையுடன் கூடவே உறுதியான நற்பண்புகளும் அதற்கு அவசியமாகின்றன. இவை இரண்டுடனும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளாய். இந்த சுழற்சி வட்டத்தின் ஏகோபித்த மாஸ்டராக அது உன்னை உருவாக்கியுள்ளது. அதன் மும்முரமான ஆற்றல் இதுவரை சரித்திரம் காணாத ஒன்றாகும். பெரும் யுக எழுச்சிகள் எத்தகைய உறுதி படைத்தவர்களையும் நிலைகுலையச் செய்யும் என்பதால் உனது பிரதிநிதி மிகவும் இக்கட்டிற்கு உள்ளாவார். நன்கு பயிற்சி பெற்ற உயர்மட்ட பயிற்சிகளில் புலமை வாய்ந்த என்று நாங்கள் கூறலாமா? அவர் தனது முன்னோடியின் அடிச்சுவடுகளை துணிச்சலுடனும் பற்றுறுதியுடனும் பின்பற்றி நடப்பவராவார். அத்தகைய பண்புகளை காலப்போக்கில் நீ அவருக்குள் உருவாக்குவாய். ஏற்கனவே இதை நாங்கள் கூறியுள்ளோம். ஒரு ஆன்மீக மாஸ்டர் என்ற முறையில் ஆழ்ந்த திடமான நம்பிக்கை கொண்டவனாகவும் உன் அன்பிற்குரியவர்களை பொறுத்தவரை உன் மனித இயல்பு மீண்டும் வெளிப்படும் போது சில பலவீனங்கள் கொண்டவனாகவும் இருக்கின்ற நீ இந்த சகஜ மார்க்க கப்பலின் தலைவனாவாய். இவை அனைத்தும் இயல்பானவையே, நாங்களும் இதனை அனுபவித்துள்ளோம். சிறந்த மகான்களின் சங்கம் என்று நீங்கள் அழைக்கின்ற இதிலுள்ள ஒவ்வொருவரும் இதனை அனுபவித்துள்ளோம். பிறவி எடுத்துள்ள ஒருவரின் மனித மட்டத்திலான இயல்பை எக்காரணம் கொண்டும் மறைக்க இயலாது. எனவேதான் மிக உயர்ந்த மட்டத்திலுள்ள ஆன்மீக மாஸ்டர்கள் பெரும் கூருணர்வு திறன் கொண்டவர்களாக உள்ளனர். கடந்த காலம் இதனை வெளிப்படுத்தியுள்ளது. என் அன்பு மகனே, அமைதி கொள். எங்களது அனைத்து அன்புடனும் உனக்கு பக்க பலமாக நாங்கள் இருக்கிறோம். எங்களது வார்த்தைகள் இதை வெளிப்படுத்தும் சக்தியற்றவையாக உள்ளன. இந்த அன்பு உனது ஜீவன் முழுவதையும் ஒளிரச் செய்வதாக. பாப்புஜி.